பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு இதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்க நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். Praise the Lord. Hebrews chapter 3 verse 12. See to it, brothers and sisters, that none of you has a sinful, unbelieving heart that turns away from the living God. Amen. Praise the Lord. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஒரு முதல் காரணம் அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். அவிசுவாசமுள்ள இருதயத்தை வேதவசனம் நமக்கு கூறப்படுகிறது. அது பொல்லாத இருதயமா. இங்கிலீஷில் இட் வாஸ் a சின்ஃபுல் ஹார்ட், பாவம் நிறைந்த ஒரு இருதயம். அப்போது அவிசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கு முன்பாக அது ஒரு பாவமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அது தேவனுடைய உடன்படிக்கை, அவருடைய கட்டளை. அப்போது அந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம அவிசுவாசிக்கும் போது அந்த அவிசுவாசமுள்ள இருதயம் அது பொல்லாத இருதயமா. அந்த பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று நிருபம் மூலமாக அப்போஸ்தலர்கள் நம்மிடத்திலே ஸ்தோத்திரம் சொல்லுகிறார்கள். அந்த நாட்களிலே எந்தெந்த காரியங்களை குறித்து ஒரு அவிசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது நமக்கு தான் தெரியும். நம்ம நிதானித்து பார்ப்போமாக. இது நடக்குமா? இப்படி வருமா? இயேசுவின் வருகை இருக்குமா? இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறதெல்லாம் உண்மைதானா? எப்படி எந்தெந்த அவிசுவாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா? சூழ்நிலைகள் இப்படியா இருக்கிறது, எப்படி நடக்கும் என்று நம்மை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, ஊழியங்களை குறித்து, தேசத்தை குறித்து, கர்த்தருடைய வருகை குறித்து எந்தெந்த அவிசுவாசங்கள் நமக்குள்ளே இருக்கிறதோ அந்த அவிசுவாசங்களை இன்றைக்கே நம்ம எடுத்து போட வேண்டும். ஏனென்றால் அவிசுவாசம் இருக்கிற இருதயம் அது பொல்லாத இருதயம். அந்த இருதயத்துக்குள்ளே தெய்வனுடைய ஆவியானவர் வாசம் பண்ண மாட்டார். தெய்வ பிரசன்னம் நம்மிடத்தில் வெளிப்படாது. பிரைஸ் தி லார்ட். அந்த அவிசுவாசமுள்ள இருதயம் நம்மிடத்தில் இருக்கும்போது நம்ம ஜீவனோட தேவனை விட்டு விலகி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை விட்டு விலகுகிறவர்களுக்கு என்ன நடக்கும்? 73ஆம் சங்கீதம் 73ஆம் சங்கீதம் அதனுடைய கடைசி வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 73ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற யாவரையும் சங்கரிப்பேர். Psalms chapter 73 verse 27. Those who are far from you will perish. You destroy all who are unfaithful to you. Amen. Praise the Lord. யாரெல்லாம் தேவனை விட்டு விலகுகிறார்களோ அவர்கள் ஸ்தோத்திரம் நாசமடைவார்கள், இல்லாமற் போவார்கள், அழிந்து போவார்கள் என்று வேதவசனம் கற்றுக் கொடுக்கிறது. Praise the Lord. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ற வாலிபர்களை பாருங்க. ஸ்தோத்திரம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் இருக்கிற அக்கினி சுளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் நிறுத்தின இந்த சிலையை வணங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போது அவர்கள் அந்த நேரத்திலும் கூட மரணம் அவர்களை சந்திக்க போகிறது. அக்கினி சூளைக்குள்ளே அவர்கள் பாடுபட போகிறார்கள். சூளை 7 மடங்கு அதிகரிக்கிறார்கள். என்ன வந்தாலும் அவர்கள் அந்த ஜீவனுள்ள தேவனை தான் அவர்கள் ஆராதிக்கிறார்கள். அந்த தேவன் விடுவிப்பார். இல்லாவிட்டாலும் நாங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு
பின்வாங்குவதில்லை என்ற தீர்மானத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட இருந்ததினால அந்த அவிசுவாசம் என்கிற அந்த பொல்லாத இறுதி அவர்களுக்குள்ளே இராமல் அவர் விசுவாசத்தோடு அவர்கள் காணப்பட்டபடியினாலே அவர்கள் தங்களுடைய சரீரத்தை அதற்காக ஒப்பு கொடுத்ததினாலே ஹல்லேலூயா அக்கினி சூளை அங்கே அவிந்து போகல. இவர்கள் அக்கினி சூளைக்குள்ளே போடப்பட்டார்கள். ஆனால் ஸ்தோத்திர கர்த்தருடைய ஸ்தோத்திரம் 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 பிரசன்னம் ஹல்லேலூயா ஸ்தோத்திர தேவ புத்திரர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அங்கே இறங்கினார். ஹல்லேலூயா அவர் இறங்கி நம்முடைய பிள்ளைகளை கற்று விடுவித்தார். அக்கினியின் மனம் வீசாமலும் ஸ்தோத்திரம் எந்த தீங்கு அவர்களுக்கு வராதிருக்கிறதை கண்டு அந்த ராஜா கட்டளையிட்டார், இவர்களுடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா கண்ணிருந்தும் காணாமலும் வாயிருந்தும் பேசாமலும் கைகள் இருந்தும் கிரியை செய்யாமலும் காலிருந்து நடக்காமலும் இருக்கிற தேவனை அல்ல நாம் ஆராதிக்கிறது. நம்முடைய தேவன் விக்கிரகம் அல்ல, அவர் கிரியை செய்கிறவர், அவர் யோசனையில் பெரியவர், அவர் செயலிலே வல்லவர், அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ என்ற வசனத்தை வாசிக்கிறோம். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல. அப்படி என்றால் ஏன் அவரை விசுவாசிக்கிறோம்? சோதரன் நம்ம மனிதர்களுடைய வார்த்தைகளை அப்படியே நம்புவோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த மனிதன் புல்லுக்குப்பா இருக்கிற மனுஷன் ஸ்தோத்திரம் அவனுடைய ஆவி பிரியும் போது அவன் மண்ணுக்கு திரும்புகிறான், அவனுடைய யோசனைகள் அழிந்து போ. ஆனால் நம்ம மனிதர்களுடைய வார்த்தைகளை அதிகமாக விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய கட்டளைகளுக்கு, தேவனுடைய வாக்கு தத்துவங்களுக்கு நம்ம விசுவாசியாமல் கேள்வி கேட்கிறவர்களாக, முறுமுறுக்கிறவர்களாக, அவிசுவாசிக்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா? நிச்சயமாகவே நம்ம ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி கொண்டிருக்கிறோம். விலகினால் அழிவுதான் நம்முடைய முடிவு. இல்லை நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் அதிகமாக ஜீவனுள்ள தேவனை கிட்டி சேர்வோமாக. எப்படி கிட்டி சேர முடியும்? விசுவாசம்தான் அதனுடைய முதற்படி. ஹல்லேலூயா விசுவாசத்திலே தரித்திருப்போமாக, விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா கர்த்தரை நம்பி இருப்போமாக. சோதர இந்த நாட்களிலே எல்லா விசுவாசங்களும் மாற்றி விசுவாசத்தோடு நாம் இருப்போம் என்றால் தேவனுடைய மகிமையை நம்ம காணப்போகிறோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். நான் உங்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அவர் நம்மை சேர்க்க சீக்கிரமாய் வருவார். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய இருதயம் கலங்கி கொண்டிருந்தார், நம்முடைய இருதயம் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமாக இருந்தார். நாம் தேவனிடத்தில் இயேசுவை விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்தார் ஒருபோதும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்திலே நமக்கு பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா அதில் இந்த நாட்களிலே கலங்கின இருதயங்கள் எல்லாம் மாறி அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தை மாற்றி ஸ்தோத்திர வஸ்திரங்களை எல்லாம் இருதயங்களை கிழித்து தெய்வ சமூகத்திலே நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு ஜீவிப்போமாக. இம்மட்டும் உதவினவர், இம்மட்டும் நடத்தினவர், இதுவரைக்கும் கொண்டு வந்தவர், இனிமேல நம்மை நடத்துவார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளிலே எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வசனத்தின்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிற கிதாவே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்காக ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எங்களுக்கு யாருக்குள்ளும் வராதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் காத்துக்கொள்ள, எங்களையே நாங்கள் எச்சரித்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிற எல்லா இருதய கலக்கங்கள் மாறட்டும், கேள்விக்குறிகள் மாறட்டும், விறுவிறுப்புகள் மாறட்டும். கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, அந்த பரலோக சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கும்படியாக எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படும்படியாக உம்மோடு கிட்டி சேர்ந்து அப்பா ஸ்தோத்திரம் 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 உண்மையே நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. Amen, amen, amen. May God bless you all.